ஆமாங்க. சொல்லுங்க. சரி 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 அப்படியே பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க சந்துரு? சந்துரு வாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கப்பல் விட்டு விளையாடலாம் வாடா. அவன் தான் மழை பிடிக்கலன்றான்ல, அவனே சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் புள்ளைக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் இல்லடா கண்ணா? வந்ததுல இருந்து ஏன்பா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா உனக்கு சூடா மிளகா பச்சி செஞ்சு தட்டுமா? என்னது, மிளகா பச்சி செய்ய போறியா? உங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, எங்க 2 பேருக்கு மட்டும்தான் இல்லப்பா. எனக்கு மிளகா பச்சியே வேணாம், ஒன்றும் வேணாம். ஏண்டா? எனக்கு இந்த மழையே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நேற்று நான் மலையில் வரும்போது ரிச்சாதத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாம்மா வண்டி ஓட்டிட்டு வந்தார். அவரை பார்க்கவே பாவமாக இருந்ததுமா, அதனால தான் எனக்கு இந்த மழையே பிடிக்கல. ஏய், இதுக்கெல்லாம் அழக்கூடாது சரியா? நாளைக்கு மழை இருந்ததுன்னா ரிக்ஷா தாத்தாவோட போக வேண்டாம், அப்பா கூடவே போய்க்கலாம். என்னப்பா? அவரை பார்க்கவே பாவமாக இருந்ததுமா, அதனால தான் எனக்கு இந்த மழையே பிடிக்கல. Senorita, I love you, my sweetheart, you love me. Senorita, I love you, சந்துரு, my sweetheart. ஏன்டா இப்படி மழையில தொப்ப கட்டையா நனைஞ்சிட்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, காலேஜ்ல நடந்து வந்துட்டே இருந்தேனா, பரவாயில்ல சாந்தி வந்தா, அவ கூட அப்படியே பேசிட்டே வந்துட்டோமா. உனக்கு தான் மழைன்னா பிடிக்காதே, அப்புறம் எப்படி இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க? அது மழை நான் பிடிக்காதா? யாருக்கு மழை பிடிக்காது? எவன் சொன்னான்? மழையை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? மழை எவ்வளோ அழகு, அதுவும் மழையில் ஜாலியாக நனைஞ்சிட்டு நடந்து வர சுகம் இருக்கே, அதுவே தனிமா. அதுவும் உனக்கு பயணா போகிறன்ட்டு மழை பிடிக்காம இருக்குமா? நான் குளிச்சு வந்துடுறேம்மா. ஏதோ அறியாத வயசில் மழை பிடிக்கலன்ட்டான், அதுக்காக இப்போ போயிட்டு. என்னங்க, ரவைய லூஸ்ல வாங்கிட்டு வந்துடாதீங்க, பேக்கெட் ரவையாவே வாங்கிட்டு வாங்க சரியா? அப்புறம் வெளியில மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு போங்க. மா சாந்தி, மாமாவுக்கு கொடை எடுத்து கொடுமா. கொடுமா. இந்தாங்க மாமா. கதவை சாத்திக்குமா. பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி வச்சிருமா. சரித்த, இதோ வந்துட்டேன். ஏம்மா கதவு துறக்க எவ்வளோ நேரம்? ஏன் இப்படி தொப்ப கட்டையா நினைச்சிட்டு வந்திருக்க? போகும்போது கொடை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஆமா, கொடை எடுத்துட்டு போயிருந்தா மட்டும் இப்படி விடாம மழை பெஞ்சிட்டு இருந்தா மனுஷன் எப்படி வேலைக்கு போறது? எல்லாம் மழை பெய்யலன்னு எவன் எழுதான்? கிராமத்து சைட்ல எங்க பெஞ்சு தொலைய வேண்டியதானே? ரோடு ஃபுல்லும் ஒரே சேரும் சகதிமா. சை, அந்த பேக் எடுமா. மா, ஏமா அப்படி செலமாரி நின்னுட்டு இருக்க? லேப்டாப் பேக் தானே எடுக்க சொன்னேன். அதுக்கு ஏன்டா அப்படி கத்துற? ஆமா, ஏதாவது சொன்னா உடனே திட்டுறாங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லு. வெளியில தான் தலைவலின்னு வீட்டுக்கு வந்தா ஊன்ஸ் அதுக்கு மேல இருக்கு. சாந்தி, அந்த காஃபி எடுத்துட்டு வாமா. ஹலோ பா, நான் சந்துரு பேசுறேன்ப்பா. என்னப்பா இன்னும் தூங்கல? இன்னும் இல்லப்பா. அம்மா என்ன பண்றாங்க? அம்மாவா, இங்கே ஒரே மழைடா. வழக்கம் போல மழையை பார்க்கறதுக்கு சேரை தூக்கிட்டு போய் முன்னாடி உக்காந்துட்டா. ஓ, மழை பெய்யுதா? அப்ப அம்மாவுக்கு ஒரே குஷி தான். நான் அப்புறமா உங்ககிட்ட வெப்கேம்ல பேசுறேன், இப்போ நீ அம்மா கிட்ட பேசு. சந்துரு, சாப்பிட்டியாப்பா? அம்மா, எப்பயும் இதே கேள்விதானா? என் மணி 2:30 ஆயிடுச்சு. எல்லாம் எப்பயோ சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஏன்பா இன்னும் நீ தூங்கலியா? இல்லம்மா, தூக்கமே வரல.
ஏதோ ஒரு மாதிரி இருந்ததுமா. ஏ என்னாச்சு? உனக்கும் சாந்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தான் ஏதோ மனசே சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஏண்டா என்னாச்சு உனக்கு? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, எல்லாம் மழையே பெய்ய தெரியுமா, ஒரே பண்ணி தான். அந்த மழை நீ சேர மிளகா பச்சி எல்லாத்தையும் விட்டு ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குமா. என்னப்பாச்சு? திடீர்னு உன் வாசம் அடிச்சதுமா, அதான் கூப்பிட்டேன். நல்லா இருக்கல்ல? காசுக்காக உங்களெல்லாம் தனியாக விட்டு வந்துட்டேன்ல, என்னப்பா? மன்னிச்சிடுமா. அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, வேலைக்கு சாப்பிடுமா. சீக்கிரம் உங்ககிட்ட திரும்பி வந்துடுறேம்மா. ஐ மிஸ் யூமா.